வணக்கம் தலைமையிலே. லட்சம் அப்பாவி மக்களின் மரணத்திற்கு காரணமாக அமைந்தவன். பெண்கள் என்றால் கிள்ளு கீரைகள், அவர்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் எந்த கருத்து சுதந்திரம், ஆடை சுதந்திரம் இல்லை என்று நினைத்தவன். தன்னைத்தானே பெரிய மாவீரன் என்று சொல்லி கொண்டவன். அமெரிக்க படைகளால் அவனுடைய உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தவுடன் எலியை போல பலப்படுத்தப்பட்ட பதுங்கு குழிக்குள்ள பாய்ந்து சென்று விட்டான் மாவீரன் அலி கொமேனி. இன்னைக்கு இதுதான் மிக ஒரு பரபரப்பான செய்தியாக அங்க பார்க்கப்படுது. வெறும் வாய் சொல்ல வேணாம், வீரன்னு பேசிக்கலாம். என்ன வேணா எதிரி முன்னால நிக்காத வரைக்கும் வாயில என்ன வேணா பேசலாம். நாங்க தான் அப்படி எப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கலாம். எதிரி நம்ம அறை கதவின் வாசல்ல நிற்கும் போதுதான் நம்முடைய உண்மையான வீரம் வெளிப்படும். அந்த கணத்தில் வெளிப்படும் வீரம் தான் உண்மையான வீரனை காட்டும். அதை விடுத்து வெறும் வாய் சொல்ல வீரன் பேசிக்கிட்டு லட்சம் அப்பாவி மக்களை கொன்றுவிட்டு அவனுடைய உயிருக்கு ஆபத்து என்றவுடன் பலப்படுத்தப்பட்ட பதுங்கு குழிக்கு சென்று பதுங்கி ஒளிவது மிகப்பெரிய கோழைத்தனம். இந்த ஈரான்ல அலி கொமேனி ஈரான் தலைநகர் டெஹ்ரான்ல ஒரு வித்தியாசமான பதுங்கு குழி இருக்கு. அது பங்கர் வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு வாசலுடன் உள்ள பதுங்கு குழி போல தெரியும். இது சிறப்பாக கட்டப்பட்டது. அலி கொமேனிக்காக ஈரான், நார்த்-கொரியா பொறியாளராக கட்டப்பட்டது. உள்ளே சென்றவுடன் எண்ணற்ற சுரங்க பாதைகள் அங்கும் இங்கும் செல்லும். அதுல எங்க வேணாலும் அலி கொமேனி ஓடி போயிடலாம். எலியை போல ஓடி போயிடலாம். கூட மெய் பாதுகாவலுடன் பதுங்கு குழிக்கு சென்று விட்டான் என்று தெரியும். எந்த பகுதியில ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லி அவங்க மக்களுக்கே தெரியாது. அலி கொமேனி இனி உயிர் பிழைப்பதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. ரஷ்யாவிற்கு தப்பி சென்று விடுவதுதான் அலி கொமேனி உயிரோடு இருப்பதற்கான வழி. இல்லைன்னா எந்த பதுங்கு குழியா இருந்தாலும் சரி, அந்த பதுங்கு குழியில எந்த சந்தாக இருந்தாலும் சரி, ஐஎஸ் தலைவன் அல் பாக்தாதி, அபுபக்கர் அல் பாக்தாதி, அவனை கொன்னது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். தான் அவனை இறை தூதன் என்று சொல்லி கொண்டவன். இதைவிட கொடூரமாக லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தவன். பெண்களை பாலியல் பலாத்காரம், இந்த வார்த்தைன்னு சொல்லவே முடியாது. அவன் தோற்றுவித்த ஒரு பைத்தியக்கார மூடர் கூட காட்டு மிராண்டிகள் தான் ஐஎஸ் பயங்கரவாதிகள். நாங்க உலகத்தையே பிடிச்சிருவோம், உலகத்தையே இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிமாங்க, மாற்றி விடுவோம் அப்படின்னு சிரியால ஈராக்ல ஓரளவு மாத்தினாங்க. கடைசியில அவர்கள் எல்லாம் அழித்து ஒழிக்கப்பட்டு இந்த அல் பாக்தாதி மாவீரன் என்று சொன்னவன் பதுங்கு குழிக்குள்ள எளிய போல ஓடிப்பானான். அவனுடைய குடும்பம் குழந்தைகளோடு எளிய போல ஓடிப்பானான். அமெரிக்க படைகள் வேட்டை நாய்களை வைத்து அவனை துரத்துனாங்க. அவன் தற்கொலை குண்டு வச்சிருந்தனால முதல்ல வேட்டை நாய்கள் மூலமாக தான் அவனை துரத்துனாங்க. பின்னால இராணுவ வீரர்கள் போனாங்க. வேட்டை நாய்கள் கடித்து சாகடித்து விடும் என்று பயந்து தன்னைத்தானே குண்டு வைத்து தன்னுடைய குழந்தைகளோடு வெடிக்க வைத்து சிதறினான் அல் பாக்தாதி. அதான் என்ன வேணா பேசிக்கலாம், அப்பாவி மக்களை கொன்று குவிக்கலாம். எதிரி முன்னால் நிற்கும் போதுதான் இவர்களுடைய நிஜமான வீரம் வெளிப்படும். எனக்கு ஒரு கமெண்ட்ல நண்பர் கேட்டிருந்தார், நாகராஜன் முத்துசாமி, ஈரான் மீது உங்களுக்கு ஏன் கொலைவரி அப்படின்னு கேட்டிருந்தாரு. நிறைய பேருக்கு உங்களுக்கு சந்தேகம் வரும், நான் ஏன் இப்படி பேசுறேன், ஈரான் என்னுடைய ஆர்வமே ஈரான் மேல இப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தோணும். நானும் பிறரை போல பேசலாம். இந்த பயங்கரவாதத்தை, இஸ்லாமிய பயங்கரவாதத்தை நியாயப்படுத்தி நானும் பேசலாம். பேசினேன்னா அவர்களைப் போலவே எனக்கும் நல்லா ஓடும், தடைகள்லாம் வராது. சமீபத்தில் தான் ஒரு வாரம் தடை என்னை பேச விடாம பண்ணாங்க. 90 நாட்கள் என்னை கண்காணிப்புக்குள்ள வச்சிருக்காங்க. இந்த 90 நாட்கள் என்னுடைய பதிவுகள் பெருசா ஓடாது. அதாவது அப் நெக்ஸ்ட்ங்கிற இடத்துல என் வீடியோவை காட்ட மாட்டாங்க யூடியூப்ல. 90 நாள் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் நான் இருக்கணும். நானுமே இவர்களைப் போல அவர்களை புகழ்ந்து பேசி தடைகள் இல்லாம மிகப்பெரிய அளவு ஓடுவது போல. ஏன்னா இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு ஆதரவான அடிப்படைவாதிகள் தான் அதிகம்.
நல்லா ஓடி இருக்கும். ஆனாலுமே நிஜத்தை பேச வேண்டும். அது எந்த ஒரு எதற்காகவும் கொஞ்சமும் சமரசம் செய்யக்கூடாது. என்ன ஒரு முன்மாதிரி ஆட்சியை அலி கொமேனி கொடுத்துருக்கான். நீங்கள் அலி கொமேனியோட 47 வருஷம் அந்த அலி கொமேனி 2 பேர் பண்ணால் அந்த ஆட்சியை பார்த்தீங்கன்னா என்ன முன்மாதிரி ஈரான் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா 47 வருஷம் ஈரானிய பெண்களுக்கு சுதந்திரம் என்றால் என்னன்னே தெரியாது. ஆடைகள் ஆகட்டும், அவர்களுடைய பேச்சுக்கள் ஆகட்டும், அவருடைய திறமைகள் ஆகட்டும், சுதந்திரம் என்றால் ஈரான் பெண்களுக்கு என்னன்னே தெரியாது. தலைமுடி வெளியே தெரிஞ்சனால இழுத்துட்டு போய் அந்த பெண்ணை மாஷா ஆம்னி அடிச்சே கொண்டானுங்க. இப்படி சுதந்திரம் என்று என்னன்னே தெரியாது. அதற்கு மீறி அப்பாவி மக்கள் ஒன்றாக சேர்ந்து போராடினார்கள் என்றால் தொடர்ச்சி அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்டர்நெட் மற்றும் தகவல் தொலைத்தொடர்பை கட் பண்ணிட்டு மிக கொடூரமாக கொன்று குவிப்பார்கள். இந்த தடவையும் அதான் பண்ணாங்க. தகவல் தொழில்நுட்பம், இன்டர்நெட் எதுவுமே இல்லை. வெளி உலக தொடர்பை ஈரான் மக்களுக்கு இல்லை. அந்த மக்கள் நியாயம் கேட்டால் இதுதான் அலி கொமேனி தொடர்ச்சி செய்கிறான். 20,000 பேரை சுட்டு கொண்டிருக்கான் அப்பாவி மக்களை. கிட்டத்தட்ட 40,000 பேரை கைது பண்ணியிருக்கான். அதில் எண்ணற்ற 1000 பேருக்கு தூக்கு தண்டனை காத்திருக்கு. கைது செய்யப்பட்டவர்கள் அனைவருமே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன வேணாலும் அவங்களுக்கு ஆகலாம். இப்படி கொடூரமாக வெளியுலக தொடர்பு இல்லாமல் அந்த மக்களை கொன்று குவித்து விட்டு நான் அந்த மக்கள் அணங்கிவிட்டார்கள் சொல்லிட்டு மீண்டும் ஆட்சியை தொடர்கிறார்கள். இதே தான் இந்த வெள்ளிக்கிழமை வெறியன் இந்த அலி கொமேனி, இவனுக்கு மூத்த ஒரு வெள்ளிக்கிழமை வெறியன், அவன் 2 பேருமே இதான் பண்றாங்க. இந்த முன்மாதிரியை தான் தொடர்ச்சியாக ஈரான் உலகத்துக்கு காட்டுது. மக்கள் ஒன்று கூடி நியாயத்திற்காக போராடினா வெளி உலக தொடர்பு இல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்களை சுட்டு கொண்டு விட்டு ஆயிரக்கணக்கான பேரை கைது பண்ணி மரண தண்டனை கொடுத்து நடுரோட்டில் தூக்கில் தொங்க விட்டு நாங்கள் இந்த மக்களை அடக்கி விட்டோம் என்று சொல்லிவிட்டு ஆட்சியை தொடர்கிறார்கள். இப்பவும் அது செய்ய போறாங்க. அந்த பின்னால நிற்பதற்கு நான் தயாரே இல்லை. எனக்கு என்ன பக்க விளைவு ஆனாலும் சரி. போராட்டம் எப்படி இருக்கணும், எப்படி ஒடுக்க வேண்டும். இப்போ இதுக்கு ஆதரவு மனநிலையில் இருப்பவங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. 13 அப்பாவிகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதுக்கு பின்வளைவு என்னாச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் சுட்டு கொல்லப்பட்டவர்கள் மேலான விசாரணை போயிட்டு இருக்கு அந்த காவல்துறையினர் மேல. ஸ்டெர்லைட் ஆலை இழுத்து மூடப்பட்டது. அதுக்கப்புறம் அவனை எங்கெங்கேயோ மனு போட்டாங்க. எல்லா கோர்ட்லையும் தள்ளுபடி பண்ணப்பட்டது. அந்த சமயத்தில் ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி தோற்கடிக்கப்பட்டதற்கு சில காரணங்கள். அதில் முக்கியமான காரணம் ஸ்டெர்லைட் ஆலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சுட்டு கொன்றது. அன்னைக்கு அநேக இடதுசாரிகள் இங்க தொடர்ச்சியாக ஈரானை ஆதரித்து பேசுவதை பார்க்க முடியுது. அலி கொமேனியை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அமெரிக்கா உள்ள போகுது அப்படிங்கிறாங்க. இதே ஸ்டெர்லைட் ஆலையில் 13 அப்பாவி மக்கள் சுட்டு கொல்லப்பட்ட போது இங்க உள்ள அனைத்து இடதுசாரிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு எதிரான மிக பயங்கர பிம்பத்தை உருவாக்குனாங்க. அப்பாவிகள் சுட்டு கொலை அப்படின்னு சொல்லி. இது நியாயம்தான். நானே ஸ்டெர்லைட் ஆலையில் அவங்களை சுட்டு கொன்னப்ப அதை எதிர்த்து கட்டுரையெல்லாம் எழுதியிருக்கிறேன். அதே நபர்கள் இன்னைக்கு 20,000 பேரை அப்பாவிகளை சுட்டு கொண்டிருக்காங்க, பெண்கள் குழந்தைகள் உட்பட. இதுக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன வித மனநிலை என்றே புரிய மாட்டேங்குது. இங்க சுட்டுக் கொள்ளும் போது எல்லாருமே தட்டி கேட்குறாங்க, ஈரான்ல சுட்டுக் கொள்ளும் போது பெசாம இருக்கிறாங்க. அதை அதுக்கு ஒரு நியாயம் கொடுக்க ஒரு நாடு வரும்போது அதை தப்பா பேசுறாங்க அமெரிக்காவை. இந்த இரட்டை வேடம் எதற்கனே புரிய மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அந்த போராடிய மக்கள் 20,000 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அதுல ஒருவராக நாம் இருந்தால் நம் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அதுதான் என்னுடைய பார்வை. அது எங்க அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, எந்த இடத்துல வாய்ஸ்லெஸ் குரலற்ற மக்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, நிச்சயமாக அவர்களுக்கான குரலாக நாம் இருக்க வேண்டும். நியாயமற்ற காரியத்தை செய்தது அலி கொமேனியாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி,
தவறு செய்தால் தவறு தான், அது சொல்லி காட்ட வேண்டுமே ஒழிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தால் அத்தனை பேரும் ஒன்றாக சேருவது, அலி கொமேனி 20,000 பேர் கொன்னுட்டான்னு தெரிஞ்சாலும் ஒண்ணுமே பேசாமல் அதை பற்றியே பேசாமல் இருப்பது, இது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படிம்பாங்க, இரட்டை வேடம். அதெல்லாம் எனக்கு உண்மையாவே தெரியாது. நிச்சயமாக ட்ரம்ப் அவர்கள் இந்த அதிரடி நடவடிக்கை, இந்த அலி கொமேனி அழித்தொழிப்பு நடவடிக்கையை நிச்சயமா எடுக்கணும். அநேக விஷயங்கள் வந்து ட்ரம்ப் செய்தது வரலாற்றில் பொறிக்கப்பட்டிருக்கு. இதையும் செய்தார் என்றால் அவருடைய பெயர் இன்னும் அழுத்தமாக முத்திரை பதிக்கப்படும். இஸ்ரேல்ல வந்து ஜெருசலேம் வந்து பாலஸ்தீனியர்கள் தொடர்ச்சியா சொந்தம் கொண்டுட்டே இருந்தாங்க. உலகமே என்ன சொல்லுச்சுன்னா ஜெருசலேம் பிரச்சனைக்குட்பட்ட பகுதி அப்படிம்பாங்க. அந்த சமயத்துல ட்ரம்ப் தான் முதல் உலகத்துல ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகர் என்று அறிவித்து அமெரிக்க தூதரகத்தை டெல் அவீவிலிருந்து ஜெருசலேம் மாத்தினாரு. அது போக ஐஎஸ் தலைவன் அபு பக்கர் அல் பாக்தாதி, இவனை போல கொடூரம் நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. வேட்டை நாய்களை விட்டு விரட்டி, அவனும் சுரங்கத்துக்குள்ள தான் இப்படி ஓடினான், எலி மாதிரி ஓடினான். வீரம் பேசினவன் சுரங்கத்துக்குள் எலி மாதிரி ஓடினவன வேட்டை நாய்கள் மூலம் விரட்டி கொலை செய்தார் ட்ரம்ப். அதே போல ஈரானுடைய மேஜர் ஜெனரல், இந்த பயங்கரவாதத்துக்கு சற்றும் சளைக்காத நபர் ஹாசன் சுலைமானி, ட்ரோன் மூலமாக கொல்லப்பட்டான் அந்த பயங்கரவாதி. ஈரானுடைய அணு கட்டமைப்பு 50 வருட அவர்களுடைய லட்சியம் அழித்தொழிக்கப்பட்டது. போதை மன்னன் நிக்கோலஸ் மதுராவை அவங்க நாட்டுக்குள்ளேயே பூந்து கைது பண்ணி தூக்கிட்டு போனது அமெரிக்காவுக்கு. இதே போல எண்ணற்ற காரியங்கள் ட்ரம்ப்புக்கு சொந்தமானது இருக்கு. அதுக்கெல்லாத்துக்கும் தலையாக இந்த அலி கொமேனியை அழித்தொழிப்பு செய்தால் நிச்சயமாக ட்ரம்ப்புக்கான அந்த நல்ல பெயர் ட்ரம்ப் இருக்கும் போதும் அவருக்கு பின்னாலும் நிச்சயமாக பேசப்படும். இன்றைக்கு வந்து ஈரான்ல பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க அலி கொமேனி மற்றும் அவனுடைய கும்பல்கள். இன்னைக்கு ஈரான்ல வந்து அலி கொமேனி பதுங்கு குழிக்குள்ள எலி மாதிரி போனனால அலி கொமேனியின் 3வது மகன் மசூத் கொமேனி தான் ஆட்சி அதிகாரத்தை நிர்வாகம் செய்வது. இன்னைக்கு ஈரான்ல அனைத்து அன்றாட வேலைகளை, அரசு சார்பான அன்றாட வேலைகளை கவனிப்பது மசூத் கொமேனி தான். வெள்ளிக்கிழமை எப்பவுமே அலி கொமேனி தொழுகை செய்து அதை வந்து பின்பற்றுவாங்க. தொழுகையை வந்து முன்னின்று நடத்துவார். அதையவே கேன்சல் பண்ணிட்டாங்க உயிர் பயத்தினால. ஜேடி வான்ஸ் அமெரிக்காவுடைய துணை அதிபர்கிட்ட கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார்னா அலி கொமேனி மீதான தாக்குதல் பற்றி, நாங்கள் வந்து எண்ணற்ற படைகளை, ஏகப்பட்ட படைகளை ஈரானை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறோம். எல்லா விதமான வாய்ப்புகளும் எங்க கையில் இருக்கு, எங்க கையில எல்லா சீட்டுமே இருக்கு. எப்படி செய்வீங்கன்னு கேட்டதுக்கு, சீட்டாட்டத்தில் எங்கள் கையில் உள்ள சீட்டுகளை காண்பிப்பது அது ஒரு புத்திசாலித்தனம் அல்ல அப்படிங்கிற மாதிரி ஜேடி வான்ஸ் பேசியிருந்தார். அந்த தாக்குதலை நடக்கும் என்பதை போல பேசியிருந்தாரு. ஈரான்ல வந்து இன்னுமே முட்டாள்களாக இவனு இந்த மூடர் கூட என்ன ஆவானுங்கன்னா, அந்த பெட்டிக்குள்ள அவனுங்க சவப்பெட்டிக்குள்ள போகும்போது கூட விஜயிச்சிட்டேன் அப்படின்னு தான் உள்ள போவான். எல்லாமே அப்படிதான் இருப்பானுங்க. அவனுங்க என்ன பேட்டி கொடுத்துருக்காங்கன்னா, கிண்டலா லிமிட்டட், அன்லிமிட்டட், சர்ஜிக்கல் கைனடிக், இந்த மாதிரி நீங்க என்ன பேர் வச்சுக்கிட்டு என்ன தாக்குதலை ஈரான் மீது நடத்தினாலும் நாங்க மிக பயங்கரமான தாக்குதல், மிகப்பெரிய போரை நடத்தி விடுவோம், இஸ்ரேலை இல்லாமல் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி பைத்தியக்கான மாதிரி பேசியிருக்கானுங்க. நிச்சயமானவே இவங்களை போல ஒரு மூடர் கூடங்களை இப்படி அடி வாங்கி செத்த பிறகும் நாங்க தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு பேசுறவங்களை நான் எங்கேயுமே உலகத்துல பார்த்ததில்லை. தோல்வியை தோல்வின்னு ஒப்புக்கொள்ள தெரியணும், வெற்றியை கொண்டாட தெரியணும். 2 மனநிலையும் நம்ம இருக்கணும். அதை விடுத்து அடி வாங்கி பெட்டிக்குள்ள போகும்போதுமே ஜெயிச்சிட்டேன் போறது இவனுங்களை தான் நான் எங்கேயும் பார்த்துருக்கிறேன். இதற்கு முன்னால் 12 நாள் போர், ரைசிங் லயன் என்ற பெயர்ல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்துச்சு. அந்த 12 நாள் போருக்கு முன்னாலேயே இஸ்ரேல் அதுக்கு முன்னாலேயே ஈரானை தாக்குதல் நடத்தி வான் பாதுகாப்பு சாதனங்கள், வான் எதிர்ப்பு ஏவுகணைகள் எதையுமே இல்லாம பண்ணிக்கிட்டு 12 நாள் சர்வ சுதந்திரமாக ஈரானை போய் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த அலி கொமேனியோடைய இடதுகை வலதுகை எல்லாத்தையுமே அனைத்து தளபதிகள், டிசிஷன் மேக்கர்ஸ் அப்படிம்பாங்க, பல்லாண்டு அனுபவம் உள்ள தளபதிகள், விஞ்ஞானிகளை 100கணக்கான பேரை ஒரே இரவுல கொண்டு காமிச்சாங்க.
அலி கொமேனியோட ஆயுள் கனவு 50 வருஷ உழைப்பு, அணு கட்டமைப்பு ஈரான்ல ஒண்ணுமே இல்லாம அடிச்சு காமிச்சாங்க, சர்வ நிர்மூலம் பண்ணி காமிச்சாங்க இஸ்ரேல். அவனுடைய இராணுவ பலங்கள், ஏவுகணைகள், கட்டளை தலைமையத்தை அடிச்சு ஒண்ணுமே இல்லாம பண்ணி காமிச்சாங்க, எல்லாத்தையுமே கொண்டு காமிச்சாங்க. மிகப்பெரிய அளவுல இஸ்ரேல் வெற்றி பெற்றாங்க. சிறிய அளவு சேதம் இஸ்ரேல் தரப்புல ஏற்பட்டுச்சு. அந்த அலி கொமேனி தலைமை தளபதியாக இருந்தவன் ஹாசன் நஸ்ருல்லா, இசபுல்லா தலைவன் லெபனான்ல. அவன் மீது 1,60,000 கிலோ எடையுள்ள வெடிகுண்டுகளை இஸ்ரேல் போட்டு காமிச்சாங்க. ஒரு மனிதனை கொல்ல 100 கிராம் வெடிமருந்து பொருள் போதுமானது. 1,60,000 கிலோ போட்டாங்க. ஹாசன் நஸ்ருல்லா மற்றும் நூற்றுக்கணக்கான ஹமாஸ் பேடிகளின் தலைவர்கள், அந்த பகுதியில் இந்த பிரச்சனை சமயத்தில் செயல்பட்ட நூற்றுக்கணக்கான ஹமாஸ் பேடி தலைவன்கள் மற்றும் ஹாசன் நஸ்ருல்லா உட்பட எல்லாத்தையுமே அவர்கள் பிணங்களை கூட்டி பெருக்கி எடுக்க வச்சாங்க. எவன் பிணமே, அதாவது வாய் சொல்லில் வீரன் பேசினவன், இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டவன், அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டவன், ஒருவனை கூட முழுசா அவன் பிணத்தை எடுக்க முடியல. எல்லாத்தையுமே விளக்குமாறு வச்சு கூட்டி தான் எடுத்தாங்க. கூட்டி ஒரு பைக்குள்ள போட்டு அந்த பைய ஒரு பெட்டிக்குள்ள போட்டு பெட்டியில அவன் போட்டோ வச்சு செத்துட்டான்னு காமிச்சாங்க. அனைவர் பிணமும் இப்படிதான் எடுக்கப்படுச்சு. இதை ஒரிஜினல் போட்டோல காட்ட முடியல, ஏன்னா தடைக்குள்ள இந்த 90 நாள் இருக்கனால. திரும்ப சொல்றேன், கொல்லப்பட்ட பின்பு அவனுக்கு பிணத்தை எல்லாம் சீமார் வச்சு கூட்டி அந்த பிண பாகங்கள் ஒரு பைக்குள்ள போட்டு அந்த பைய ஒரு பெட்டிக்குள்ள போட்டு பெட்டியை நல்லா மூடி அவன் முகத்தை எதையுமே காட்ட முடியாம பெட்டி மேல அவனுக்கு போட்டோ வச்சு செத்துட்டானுங்கன்னு சொல்லி தான் காமிச்சாங்க. இப்படி படுதோல்வி அடைந்தும் எங்களுக்கு வெற்றின்னு பேசுறது நிச்சயமாக இவர்களைப் போல நம் மூடல் எங்கேயுமே பார்த்ததில்ல. இப்பவுமே தேவையில்லாம வாய்ஸ் அவுட் விட்டு நீங்க கைனட்டிக், சர்ஜிக்கல், லிமிட்டட், அன்லிமிட்டட் என்ன வித தாக்குதல் நடத்தினாலும் நாங்கள் எதிர் தாக்குதல் நடத்துவோம் சொல்லி வீம்பா பேசிக்கிட்டு விரைவில் அடி வாங்கி சாக போறாங்க. அது வேணா உறுதி ஈரான், அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. கொஞ்சம் ரெக்வெஸ்ட் கொடுத்து கேட்டு மன்னிப்பு கேட்டு நாங்கள் திருத்திக்கிறோம், எங்க ஆட்சி முறைகளை மாத்திக்கிறோம், பெண்களுக்கு சுதந்திரம் தரோம்னு சொன்னா கூட ஓரளவு அமெரிக்காவில் ஏற்றுக்கொள்வாங்க. அதை விடுத்து இப்படிலாம் பதில் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா மிகப்பெரிய சேதம் ஏற்படும். இந்த அலி கொமேனி இந்த பதுங்கு உள்ள சென்று அலி கொமேனி எப்ப கொல்லப்படுவான், எப்ப அழித்தொழிப்பு செய்யப்படுவான்னா மேட்டர் ஆஃப் த டைம் அப்படிம்பாங்க. சில நேரம் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும், அவ்வளவுதான் அவனுக்கானது. அவன் எந்த இதுக்குள்ள பதுங்குழிக்கு போனாலும் சரி நிச்சயமாக அழித்தொழிப்பு செய்யப்படுவான். இதுக்கு முன்னால இந்த பயங்கரவாத தலைவர்களுக்கு என்ன கதியோ அதே தான் அலி கொமேனிக்கும் ஏற்படும். நன்றிகள்.